சும்மா வந்து எதையாவது நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிட. உனக்குன்னு ஒண்ணு இல்ல, போடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளே சொல்ற நான் மனுசுருமதியில இருந்து எடுத்தேன்ட்டு. மனுசுருமதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்க இருந்து தெற்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல். பஞ்ச திராவிடர், பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி. பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா? ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது. சங்கராச்சாரியாரே நம்ம ஆளு ஞான சம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க. போட்டு குழப்புறது. எங்க அம்மாட்ட போய் கேளுங்களேன். இந்த 100 நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றதில்ல. அம்மாவா ஒத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க. இது ஏன் போயிருப்பாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினாதான் கேட்டா எப்பா இந்த சனம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிடுச்சுன்ட்டு. அது ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க. உண்மையிலே 100 நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல என் குடும்பமும் ஒன்று. உலகத்துக்கே தெரியும். ஒரு நாள்ல 2 ஏக்கர் அறுத்த நாங்க ஒரு வாரத்துல 1 ஏக்கர் அறுக்கிறோம். தக்காளி பறிக்கவோ, மிளகாய் எடுக்கவோ, கத்தரிக்காய் எடுக்கவோ, பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது. இதே எங்க அண்ணன் இருக்காரு, நாங்க பக்கத்து ஊருக்காரங்க. வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க. கெஞ்சிரா எங்க அம்மா, இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா, போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும், காடா இருந்தா போதும். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் வரமாட்டான். சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா 500 ரூபா காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான். என்னது இப்படி பண்றீங்கன்னா, ஆள்லயே வழி இல்லையே. அப்ப எங்க அம்மா நான் 2 பெட்டியை வாங்கி அனுப்பி விட்டோம்னா அதை வாங்கினோன்னா இந்த குவார்டர் வாங்கிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு வர. இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது. தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்கும் வாஜ்பாய் ரொம்ப பங்காற்றிருக்காரு. மதச்சார்பு கொள்கை இருந்தாலும் மதச்சார்பு இல்லாம இருந்தார் அவரோட ஆட்சி காலத்துல சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு புகார். அதை ஏ டீம் சொன்னதை பி டீம் வந்து கேட்கிறீங்களே இன்னைக்கு. சொல்லித்தானே ஆனும். அவங்க அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லி எல்லாம் பேசி போயிட்டாங்க. இப்ப அது பேசித்தானே ஆகணும். அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, மதிப்புமிக்க பெரியவர், நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால அவர் இல்லை, மதிக்க வேண்டியதுதான் அவர். திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிக்கிறீங்களா? நீங்க எதிர்க்கிறீங்களா? அதான் பேச்சு. அடுத்தவரை சொல்லாதீங்க. நீங்க என்னவா இருக்கு? நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க, உங்க அப்பாவோட 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிடுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் சொல்றாரு, எங்க அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாங்க நாணயம் வெளியிடும் போது நாங்க யாரையும் கூப்பிட்டு நாங்களாதான் வெளியிட்டோம்னு. அப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில இருந்தும் உங்களுக்கு அவங்க வரல. கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் அவங்க எங்க அப்பா காசை வெளியிடுறாங்க அப்படின்னா, இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணியில இருந்தாலும் அவங்க வரல, கூட்டணியில இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணி யாரப்போ? எங்க எதிர்த்தீங்க? சதுரங்க விளையாட்டா? வந்துருங்க. கேலோ இந்தியாவா? வாங்க, வந்து தொடங்குவீங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ இதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போனது கிடையாது. ஒரு காரணம் சொல்லுங்க. மாலையில் அப்பா, காலையில் தம்பி உதயநிதி, மாலையில் முதல்வர், 2 பேரும் போய் சந்திச்சீங்கல்ல. எதுக்காக பிரதமரை சந்திச்சீங்க? என்ன பேசுனீங்க?
போகும்போதும் சொல்லல, சந்திச்சுட்டு வந்தும் சொல்லல. நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன். அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்ல, நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேட்டி கேட்டீங்களா? ஏன் வந்தீங்க அப்படின்னு? இல்ல இவங்களாவது சொன்னாங்களா? அதானி யாரை வந்து விடுவின்னு வந்து கடற்கரையை பார்த்து அப்படி போயிட்டாரா? இல்ல எப்படி? ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரரா இருக்காரு, பெரிய தொழிலதிபரா இருக்காரு, உலக பணக்காரர்ல ஒருத்தர்ன்றீங்க. அவர் இந்த நாட்டுக்குள்ள வாராரு, தமிழ்நாட்டுக்குள்ள யார சந்திச்சாரு, எதுக்காக சந்திச்சாரு, எந்த தகவலுமே வரல. அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க. எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க? எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா? ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்க எதிர்க்கிறீங்களா? 75லேயே ஆதரிச்சவர் ஐயா கலைஞர் அவர்கள். அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசின, அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பேசுனது இருக்கு. நான் தலைப்பு செய்தி அன்றைய பத்திரிகையில வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எது ஒன்றை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க பேசாது, எது ஒன்றுல சரியா இருந்திருக்கீங்க சொல்லுங்க.